நேத்து Instagramல என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. "டேய் சுவாமி நான் ஜிம் போலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வே புரோட்டீனு, கிரியேட்டினு, க்ளவுஸு என்னென்ன வாங்கணும்னு சொல்லு வாங்கிக்கிறேன். டெக்கத்லான் போறேன்" அப்படின்னு இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு 1 மாசம் கன்டினியூஸா போங்க. அது உங்க ஹேபிட்டா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது செட் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும்? அந்த புரோட்டீன் கோல உங்களால மீட் பண்ண முடியலன்னா வே புரோட்டீன் வாங்கிக்கலாம். கிரியேட்டின் வந்து நீங்க மசில் பில்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா கிரியேட்டின் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேஸ்ட் ஆகாது. நீங்க எதுக்குமே போகாம திடீர்னு எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு டயட்டு, அதே மாரி காசு இப்படி போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா, நடுவுல அப்படியே விட்டுருவீங்க. எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு 1 மாசம் போங்க. நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னில இன்னைக்கு வந்து டே 24. நான் லாஸ்ட்டு ஒரு 20 டேஸா வந்து என்னோட மசிலுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, பழைய அந்த ஞாபகங்கள்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இன்னிலேருந்து என் ஒர்க் அவுட் ஸ்பிரிட்ட மாத்தியிருக்கேன். வர ஞாயித்துக்கிழமை என்ன ஒர்க் அவுட் ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டயட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எனக்கு மெயின் ஃபோக்கஸே புரோட்டீனு, 2வது ஃபைபரு, 3வது ஃபேட்டு, 4வது கார்பு. ஸோ இது மாதிரி எனக்கு தேவையானதை நானே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத உங்கள் பாடி வெயிட்டு, ஹைட்டெல்லாம் வச்சு நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு நீ ஆஃபீஸ் இருந்து போகிறக்கே லேட் ஆகும். போயிட்டு எனக்கு வேணுங்கிற டயட் ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிட்டு நான் தூங்கணும். ஸோ டாடா பாய். நாளைக்கு சந்திப்போம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ.